இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா உடம்பை குளுமைப்படுத்துவதற்காக கல் குடிக்க போகிறோம். இப்போ பல வருஷம் ஆகுது இது மாதிரி மேலே ஏறிட்டு பார்த்து தென்னை மரம் ஏறுவாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி தேங்காய் பறிக்கிறதுக்கு. ஊற்றுங்க சூப்பர்ண்ணா. இதெல்லாம் என்னன்னா தேனியா கொலவியா? அது தேனி எல்லாமே கலந்து கிடக்கும். கொட்டத்தூர்லயே பாரு எவ்வளோ தேனி, பெரிய பெரிய கொலவிலாம் கிடக்குறப்போ. பள்ளி கூட கிடக்கும், அது ஒன்றும் விஷம் கிடையாது. பள்ளி கூட இருக்கும். நின்றுட்டு இருக்கு, பெண் மயிலாம் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க ஒரு மயில் தோகையை வச்சு ஆடிட்டு இருக்குங்க. மழை வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போட்டதுக்காக ஊருக்கு கிராமத்துக்கு வந்தோங்க. ஆனால் ஓட்டு போட்ட மையை காணாம பார்த்தீங்களா, லைட்டாக தான் இருக்குது, அதுக்குள்ளே அழிஞ்சிடுச்சு. சரி பரவாயில்ல, ஓட்டு போட்டாச்சு. இன்றைக்கி வந்து காலையில் மணி ஒரு 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே வெயிலை பாருங்கள், சுல்லுன்னு அடிக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா உடம்பை குளுமைப்படுத்துவதற்காக கல்லு குடிக்க போறோம். எது அமிர்தம் சாப்பிட்டுருக்கா இல்லையா? இல்ல, அதுக்கு இதுக்கு கலர் தான் வித்தியாசம். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறத மாதிரி இருக்கும். பதனி குடிக்க போறோம். காலையிலேயே கிளம்பிட்டோம். மணி 7 கூட ஆகல. அதுக்குள்ள வெயில் அப்படியே கண்ணை கூட திறக்க முடியல, அவ்வளோ கண்ணில் கூசுது. அப்படியே அந்த அளவுக்கு சூரிய பகவான் நம்மளை ரொம்ப சோதிக்கிறார். வருடம் சோதித்து கொண்டே இருக்கிறார். சரி போவோம் வாங்க, போகிற வழியெலாம் எப்படி இருக்குன்றதை காட்டுறோம் வாங்க. கிராமத்து சாலைன்றதுனால நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். கையை போட்டு டெஸ்டினேஷன் ரீச்டு அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தாங்க. மூஞ்ச பாறான். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இங்க பாரு, இங்க எங்க கூட்டின்னு வந்துக்கிறானுங்க பாருங்க, சுடுகாடு. இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து யாரையா எரிச்சுக்கிறாங்க போகுது. முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. இப்பயே போய் நம்ம ஆர்டர் கொடுப்போம். ஏன்னா காலி ஆயிடும் காலையிலேயே மிரட்டி கூட்டின்னு வராங்க 6 மணிக்கெல்லாம் எழுப்பி. என்னடா இவ்வளோ மரம் இருக்குது, பனை மரம் பார்த்தீங்களா? எவ்வளோ மரம் பார்த்தீங்களா, பனை மரம். இவ்வளோ பனை மரங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்துக்கோங்க. பனை வெள்ளம் பதனியா, சைடில் கல்லுக்கு இல்லை, அதெல்லாம் தான் ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு தான் போகணும். இது எப்படின்னா ப்ரைவேட்டாக இதுவாண்ணா? இது ப்ரைவேட் தான். லைசன்ஸ் இல்லை இது மாதிரிங்களா, டெண்டர் மாதிரியா? ஓ, பதனிக்கு தனியாக லைசன்ஸ் இருக்கணுமா? பதனிக்கு தனியாக லைசன்ஸ் இருக்கணுமாண்டா. நான் பதனியே குடிக்க மாட்டேன், வேடிக்கை தான் பார்க்க மாட்டேன். வேடிக்கை தான் பார்க்க வந்தியா? அப்படி இருக்கிற வந்தா உடம்புக்கு நல்லதுடா. தலைவலிக்கணும் காலையிலே. தலைவலிக்குமா? நைட்டு சரக்கு அடிச்சா காலைல தலைவலிக்குன்ற மாதிரி சொல்கிறேன். குளும உடம்புண்ணா உனக்கு. குளும உடம்பா? அப்படியாடா? கொஞ்சம் காட்டு, மக்கள் பார்க்கட்டும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். 5ண்ணா 200. இது ஒரு தொங்கு இல்லைன்னா 40 ரூபா. மீன் கொடுக்குறா. அண்ணன் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிடாரு. மரம் ஏறதுக்கு எடுத்துகிட்டு வந்தது எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக அறுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அண்ணன் பார்ப்பதுக்கு. திரும்ப கல் குடிக்கிறதுக்காக சென்னையிலேருந்து வந்துக்கிற பொழுது. ஆமாம், நான் ரெகுலராக வாரம் வந்துடுவேன். வாரம் வந்துடுவேன். பசங்க கூட வந்து கல் இது கல் இல்லை, கல் இல்லை அப்படியே சொல்லி விடு. அண்ணனை போட்டு கொடுத்து உள்ள தள்ளி விட்டுருவான். என்ன கல் விற்கிறாருடா?
அது என்னடா இல்ல வருவாங்க ஆனால் செக் பண்ணுறதுக்கு வருவாங்கல்ல கவர்மெண்ட்லேருந்து. இங்கெல்லாம் எப்படின்னா போலீஸ் வருவாங்க பார்ப்பீங்க. ஆனா நம்மளோட முன்னாடி அங்க வந்து பைக் நிறுத்தி வந்து குடிக்கிட்டு ஒரு வர வச்சு போட்டு அதை நம்ம லோக்கல் பையன் என்ன பண்ணிட்டான், நேரா போலீஸ் வந்து கூட்டு வந்து அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. எதாவது கட் பண்ணிக்கலாம். அதை பத்தி இல்ல ஒன்னு சொல்லுங்க. என்ன தில்லு பாடுறா. இப்போ பல வருஷம் ஆகுது அது மாதிரி மேலே ஏறிட்டு பார்த்து. தென்னை மரம் ஏறுவாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி தேங்காய் பறிக்கிறதுக்கு. இதானே இதில் பெரிய தொல்லையே. குலவி வந்து அந்த இது வந்து இது குடிக்க வரும் பார்த்தீங்களா? ஊற்றுங்க போடுறேன். சூப்பர்ண்ணா. என்ன தடவை? அதுதான் சுண்ணாம்பு. அது தடவுனா இதுதான் சுண்ணாம்புனா சுண்ணாம்பா. அது தடவுனாதான் இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கல் வந்து பதினியம் மாறும். அது தடவுலாம் கல் பதினீர். அப்படியா? ஆமாம், அதுதான் வித்தியாசம். சுண்ணாம்பு சேர்த்தா தான் கல்லுன்னுவாங்க. சுண்ணாம்பு சேர்க்கலனா தான் கல். அப்படியா? சுண்ணாம்பு சேர்த்தனா வந்து பதினி. பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை என்ன பத்தி ஐயா என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன இங்கே கடை, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். ஓகேண்ணா. கல் ராவா கல் தானே வரும். பாருண்ணா எல்லாத்துலேயும் எது இருக்குதோ இல்லையோ குலவி தேனி எல்லாம் வரும். ஆக்சுவலாக நிறையா வந்து நம்ம தவறாக தான் நினைச்சிக்கிறோம் நான் இவ்வளோ நாளாக. அப்படியா? ஆமாம், நான் இப்போ அதுலேருந்து அறுத்து இறக்குவாங்க, இறக்கிட்டு சுண்ணாம்பு காய்ச்சுவாங்க, ஊற்றுவாங்க. ஆக்சுவலாக நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஊற்றுனா தான் கல்லுன்னாங்க என்கிட்ட. ரொம்ப இல்லை, நான் வந்து என்ன நினச்சேன்னா சுண்ணாம்பு வந்து எடுத்துன்னு வந்து தான் கலப்பாங்க. அது அப்படி நம்ம என்ன பண்ணா நான் நினச்சேன் முத வரும்போது, ஆனால் கலக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கையில் ஊற்றி கல்லை குடிச்சிடலாம் அப்படி தான் நினச்சேன். அப்படிதான் சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பணம் வெள்ளம் இதில் தான் செய்கிறாங்க. நான் கூட அடுப்புலாம் பார்த்துட்டு அண்ணன் ஏதோ காசு பழக்கத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். சாராயம் காய்ச்சறது சட்ட விரோதம் சார். அந்த ஈர வகையில எங்களுக்கு தெரியுமில்ல. இறக்குறத வச்சு இதை வந்து மீன் விற்பனையான பிறகு மீந்து போச்சுன்னா மறுபடியும் அதை ஊற்றி இதில் ஊற்றுருவீங்க. அவ்வளோதான். ஊற்றின உடனே அணை போட்டு கொளுத்து 15. நேற்று ஊற்றுனா அது காய்ச்ச அது அப்படியே அந்த இதுவாயிடும். வெள்ளம் இதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக தெரியுதா? என்னங்கண்ணா வெள்ளம் அந்த இது. ஆமாண்ணா இது ரொம்ப நேரம் ப்ராசஸ் டைமிங் ஜாஸ்திண்ணா. அது குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஃபுல்லாக கொதிக்கணும். அப்படியா? அது சுண்ட இது வந்துட்டே இருக்குண்ணா. ஓ, லக்கு நல்லா இருந்துச்சுன்னா மைலி டேஸ்ட் கூட இருக்கலாம். பாலை சீவிடுறாங்க அவ்வளோதான். இந்த இது மாதிரிண்ணே இது கேரளால சொட்டுது. கேரளால இந்த ரப்பர் ட்ரீ பிளான்டேஷன் அதே மாதிரி தான் இது பார்க்குது. ஆமாண்ணா. சந்தோஷா உனக்கு கூட இவ்வளோ டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க, இவன் தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்ம சும்மா இருக்க நேரம் யூடியூப்ல பார்ப்போம். அதுவும் இயற்கை சம்மந்தமாகவும் இந்த இது சம்மந்தமாக நான் நிறைய பார்ப்பேன். அதில் தெரிஞ்சது தான். அதான் சில பேர் ரொம்ப யங்கா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி யங் பூமர் தான் மாட்டிக்கிறா உள்ள இதுல. இதை கொஞ்சம் மடிச்சுதானே. இதெல்லாம் என்னன்னா தேனியா குலவியா? இது தேனி எல்லாமே கலந்து கிடக்கும். பள்ளி கூட கிடக்கும். அது ஒன்றும் விஷம் கிடையாது. பள்ளி கூட இருக்கும். ஆமாம், உண்மைதான். தேங்க்ஸ். கொட்டத்தூர்லேயே பாரு எவ்வளோ தேனியோ, பெரிய பெரிய குலவிலாம் கிடக்குது. அப்போ 2 சொம்பு ஊற்றணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். சுண்ணாம்பு கலக்கினா தான் பதினியாம. நான் இவ்வளோ நாளாக சுண்ணாம்பு கலக்கினா தான் கல்லுன்னு நினச்சிருந்தேன். ஆமாண்டா, நம்ம வெளியில் குடிக்கிறதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுடா. நல்லா வெளியே சக்கரை பாவை தான் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்போ சொன்ன மாதிரி. ஆமாண்ணா. நம்ம இப்போ ஹைவேஸ்ல நிக்கிறாங்கல்ல, அது உங்களால இந்த அளவுக்கு கிளியரா கொடுக்க முடியாது. இனிப்பா இருக்கும் பயங்கரமா. இது சூப்பரா இருக்கும். இது நேச்சுரல். நம்ம அப்படியே இறங்கு அப்படியே சூப்பரா இருக்கு. நண்பர்களே, வெற்றிகரமாக குடிச்சிட்டு கையில் வேற பாசில் வேற வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலுமே நம்ம வெளியில் இந்த இதில் குடிக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது. ரோட்லலாம் வச்சு விற்பாங்கல்ல,
அதுக்கும் இந்த இதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. என்ன ஒன்று பார்க்கக்குள்ளே தான் நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் உள்ள குளவி, தேனி, ஈ எல்லாமே உள்ளே கிடக்குது. அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி பச்சையாக அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க, நம்ம அப்படியே குடிக்கிறோம். அந்த ஒவ்வாமை மட்டும் இருந்தால் உண்மையிலுமே குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது தாங்க இதுதான் உண்மையிலுமே. அடிக்கிற வெயிலுக்கு டெய்லியும் குடித்தா கூட நல்லாயிருக்கும். இவனுங்களாம் டெய்லியும் வந்து குடிக்கிற ஆளுங்க. இவன் குடிக்க மாட்டான். பக்கத்தில் என் தம்பிக்காரன் வரான் பார்த்தீங்களா, டெய்லியும் குடிப்பேன். ராப்பகலாக குடிப்பேன். எதுக்கு அப்படி குடிக்கணும்? எதுக்கு குடிக்கணும் அப்படி? அவக்கு நான் அடிச்சு பெஸ்ட் குடிமகன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு உனக்கு அவார்டு கொடுக்க போறாங்களா? ஏண்டா டெய்லியும் காலையில் வந்து வாங்கி குடிச்சிடறானுங்க. சரி, நம்ம இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு வந்தோமா சொன்னானுங்க. சரி, நல்ல ஐடியாவாக இருக்குது, இதே ஒரு கான்செப்டாக போட்டுருவோமேனு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து பாண்டிச்சேரி பார்டர் வேறு. இது வரையும் இந்த மக்கள் எல்லாம் பெரும்பாலும் கல் குடிக்கிறதுக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து உடம்பு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பதனி குடிக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். முடிச்சுட்டு நாங்கள் வரக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்த்தோம். எங்கள் ஏரியா சைடெலாம் வந்து மயிலை பெருசாக பார்த்ததே கிடையாது. நாங்கள் மயிலே பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். எங்கள் இதில் கொல்லிவெளி ஆடுலாம் நிறையா இருக்கிறதுனால இந்த சைடு வந்து மயில் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நம்பலை, ஏன்னா நான் கண்ணில் பார்க்கல இல்லையா. இப்போ ஒரு மயிலை பார்த்துட்டேங்க. வாங்க, காணாண்டா, அதுக்குள்ளே காணாண்டா. இது நண்பர்களே, உங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். அழகான மயில், அற்புதமான மயில், அருமையான மயில். அப்புறம் என்ன இருக்குது ஆவலா? வந்துட்டான். எப்படி ஆவல என்ன ஆகுது? நானும் ஒரு ஆண் மயில் தானே. ஒரு அளவுக்கு மேலே பண்ண அங்கே ஒரு ரோட்லேயே ஒரு மயில் நடந்து போச்சு. அந்த மயில் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையா, அங்கே ஒரு மயில் தோகையை விரிச்சுன்னு இருக்குதுங்க. ஐயோ, தெரிலிங்க எனக்கு இதில். அதை பாருங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, பக்கத்தில் பாருங்கள், இது எல்லாம் மயில் தான் கீழே நின்றுட்டு இருக்கு. பெண் மயில்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு மயில் தோகையை வச்சு ஆடிட்டு இருக்குங்க. மழை வரும்னு நினைக்கிறேன். அப்போ தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, உள்ளே போக முடியுமான்னு தெரியல கிட்ட. ஐயோ, தோகையை சுருக்கிச்சுடா. சந்தோஷா, அழகாக தோகையை வச்சு இருந்ததா, சுருக்கிச்சுடா. பாத்தியா? அது ஒன்று தான் ஆண் மயில். ஆமாம், மற்றதெல்லாம் பெண் மயில். நம்மளே தெரியுதா மயில்? அவ்வளோதான், ஃபுல் ஜும்மு இறங்கிச்சுடா. அது அந்தாண்ட நம்மளை பார்த்துட்டு. சரி நண்பர்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தலைவர் திமிங்கலம் தானுங்கோ.